Hi viewers, நான் உங்க தேன்மொழி from the Artistry Bridal Studio and Salon. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா saree box folding and pre-plating தான் பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம box folding பண்றதுக்கான தேவையான things பாத்தறலாம் வாங்க. Stream iron box, inch tape and safety pin பாத்தீங்க அப்படினா சின்ன சைஸ் இருக்கணும், பெரிய சைஸ் இருக்கணும். ஏன்னா சம் சாரீஸ்ல வந்துட்டு சின்ன சைஸ் வந்துட்டு இறங்காது, ஸோ பெரிய சைஸ் வச்சுக்கிறது நல்லது. தென் வந்துட்டு கிளிப்பு, பெரிய சைஸ் கிளிப்பு அண்ட் மெஷர்மெண்ட் எழுதுறதுக்கு பென் அண்ட் நோட்டு அண்ட் சாரீ வந்துட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு கவரு அண்ட் சாரீ அண்ட் டேபிள், ஃபோல்டிங் டேபிள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் தான். உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதாவது சம் சாரீஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபால்ஸ் இல்லைனாலுமே உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்தி மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். பின்னாடி அளவு பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு அவங்கள ஹோல்டு பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல அளவு எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு முந்தி ஃப்ளீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பின்னு கரெக்டாக அவங்க ஷோல்டரில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த சாரியை நம்ம ரவுண்ட் பண்ணி கொண்டு வரும்போதே நல்லா டைட்டாக கொண்டு வரணும். அந்த ஹிப் சைடு நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரைட் சைட் டைஸ் கிட்ட கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜானுக்கு, அதாவது நம்ம எந்த இடத்துல டைஸ் கிட்ட வைக்கிறோமோ அங்கேருந்து ஒரு ஜான் வந்துட்டு இடையில விடணும், அதாவது கேப் விடணும். கேப் விட்டுட்டு அந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹிப்பு, இங்கே நம்ம மடிப்பு வரும் இல்லையா, அந்த மடிப்பு எடுத்துடலாம், மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். இங்கே வந்து உள்ளே வந்துட்டு ஃபால்ஸ் இருக்கிற இடம். ஓகேவா, ஃபால்ஸ் தெரியுதா? ஓகே, இந்த பக்கம் இந்த எண்டை இங்கே வச்சுட்டு, அதாவது கரெக்டாக இங்கே சொருகிற இடத்துல இங்கே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு கரெக்டாக அவங்க நேவல் கிட்ட, அதாவது சென்ட்ரு ஹிப்பில் சென்டரில் வச்சு அங்கேருந்து கொஞ்சம் நம்ம இங்கே விட்டோம் இல்லையா எந்த அளவு, அதே மாதிரி இங்கே கொஞ்சம் விட்டு இங்கே பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ச் டேப் வச்சு மெஷர்மெண்ட்டு, அதாவது இந்த இடம் நம்ம சாரீ க்ளோஸ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இங்கே மறைக்கணுமோ அவ்வளோக்கு அளவு எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு அவங்க ப்ரெஸ்ட் வந்துட்டு 11 இருக்குது. ஸோ நம்ம அதிலேருந்து ஒரு ஆஃப் 11 அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ போதும். ஸோ இந்த 11 அண்ட் ஆஃப் வச்சாலே அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ 11 அண்ட் ஆஃப். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளீட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். ஓகே, அவங்களுக்கு 4 வருது. ஸோ 4 எடுத்தாலே அவங்களுக்கு குட்டி ஃப்ளீட்ஸ் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு பல்லு ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அவங்க வந்துட்டு 4 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கே நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அளவு எடுத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு இது வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அளவு எடுக்காமே பண்ணலாம், உங்களுக்கு அந்த அளவு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வரும். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, இதை எடுத்து பழகிக்கோங்க. அதாவது என் மடிப்பு இங்கே வெளியே இருக்குது, இந்த மடிப்பு உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே வச்சு என்னோடய விரல் யூஸ் பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன். இந்த மடிப்போட அளவு வச்சு தான் எல்லா மடிப்பும் எடுக்க போகிறேன்.
வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் வெளியே இருக்கணும், மற்ற ஃப்ளீட்ஸில் உள்ள இருக்கும். ஓகே, இதை வந்து 1 by 1 அலைன் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸில், ஏன்னா இந்த எட்ஜஸில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக ப்ராப்பராக வரும் கீழே. இந்த மாதிரி தூக்கி அலைன் பண்ணிக்கோங்க 1 by 1. அந்த மடிப்புலேயும் அலைன் பண்ணிங்கனாலே அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டில் வச்சா போதும். இங்கே சில்க்குன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உல்லன் அண்டு காட்டன் அண்ட் லெனன் இருக்கும். ஸோ சில்கில் வச்சாலே போதும். ஃபஸ்ட்டு கீழே 1 டைம் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹீட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரியில் வைங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சாரீ வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும். இல்லையா? அதே மாதிரி நம்ம முந்திக்கு பின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்து வரைக்கும், அதாவது அந்த இடம் எங்கே இருக்கு, இங்கே பின் பண்ணோம் இல்லையா, இந்த பின் பண்ண வரைக்கும் நம்ம அதே மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும். பல்லு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பல்லுவுக்கு கீழே, அதாவது நம்ம இந்த இடத்துல வர ஃப்ளீட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நல்லா டைட்டாக பின் பண்ணி கிளிப் பண்ணிவிட்டு லைட்டாக அதை விரிச்சு விட்டு பண்ணணும். கரெக்டாக அந்த மடிப்புலேயே நம்ம எடுக்கணும். ஸோ இந்த இடத்த நீட்டாக அலைன் பண்ணணும். நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அலைன் பண்ணிவிட்டு அந்த ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, ஸோ இது 11 inches வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இது அளவு எடுத்தாச்சு. ஜஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் முடித்த உடனே நம்ம கீழே வர அதாவது நம்ம இடுப்பை சுற்றி வரும் இல்லையா, அந்த மடிப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எலாபரேட் பண்ணி அயன் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே வர நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக எலாபரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணி அலைன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஓகே, பல்லு ஃப்ளீட்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சென்டர் ஃப்ளீட் எடுத்துடலாம். சென்டர் ஃப்ளீட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேவல் கிட்டேயும் அண்ட் வந்துட்டு நம்ம டைஸ் கிட்டேயும் பின் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் ஃப்ளீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது சில பேர்த்துக்கு வந்துட்டு நிறையா ஃப்ளீட்ஸ் வர மாதிரி கேட்பாங்க, சில பேர் கம்மியாக போதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா கேட்டாங்க அப்படின்னா குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க, கம்மியாக கேட்டால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில், சில டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிரும் சென்டர் ஃப்ளீட்டு. ஸோ வந்துட்டு சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்து தான் இருக்கணும். சம்டைம் ரைட்டில் திரும்பிடும், நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஃப்ளீட்ஸ் வந்து கையில் எடுத்ததுக்கப்புறம் டேபிளில் வச்சு அதை குட்டி குட்டியாக அலைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் நடுவில் ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு அலைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து ட்ரேப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு அது நீட்டாக அழகாக தெரியும். ஸோ அந்த கேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு நீங்கள் அலைன் பண்ணி அந்த கார்னரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த உடனே இதை கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு 5 to 6 sarees வந்துட்டு ரெகுலராக நீங்கள் அயர்ன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ பண்ண தான் இந்த ஃப்ளீட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஃப்ளீட்ஸுக்கு நடுவுலேயும் ஒரு பின் பண்ணிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு கொஞ்சம் நகராமல் இருக்கும், அயர்ன் பண்ணுற வரைக்கும். ஸோ நகராமல் இருக்கும். ஸோ நடுவுலேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. பின் பண்ணிவிட்டு அதை அதே டேபிளில் வச்சுட்டு நம்ம மேலே சேவ் பண்ணிக்கணும். பெரிய கிளிப் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃப்ளீட்ஸ் வந்துட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து கீழே வந்துட்டு நம்ம எண்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளீட்ஸோட எண்டு அங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது ஈஸியாக வரும். அதே மாதிரி அந்த அலைன்மெண்ட்டும் கரெக்டாக வரும். ஸோ நல்லா இழுத்து அதை எடுக்கணும். அதாவது அந்த ஃப்ளீட்ஸ் ஒன்றொன்றையும் இழுத்து கரெக்டாக கார்னரில் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். வச்சு எடுத்துட்டு அதை 1 by 1 நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். அதாவது அதை எடுத்து முடிச்சுட்டு தான் நீங்கள் மேலே இருந்து வந்து அலைன் பண்ணணும், கீழே இருந்து தான் மேலே போய் அலைன் பண்ணணும். ஓகே, மடிப்பை எடுத்துகிட்டு அதாவது ப்ராப்பராக 1 by 1 நம்ம ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து, அதாவது நம்ம மேலே மடிப்பு எடுத்துருப்போம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 1.5 அடி கேப்பில் பின் பண்ணிக்கலாம். பின் வந்துட்டு நம்ம மேலேயே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது உள்ளே பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் மேலேயே வந்துட்டு அந்த மடிப்பு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் மேலேயே பின் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரியே நம்ம கீழேயும் அலைன் பண்ணி அதாவது ப்ராப்பராக 1 by 1 அலைன் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த 1.5 அடி கேப் விட்டு நீங்கள் பின் பண்ணிகிட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 2 பின் சைஸ் வேணும்னு. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சின்ன பின் இறங்காது. ஸோ அதனால தான் நான் பெரிய பின் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 2 பின்மே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அயனிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்துடலாம். அதாவது பேக் சைடில் வந்துட்டு நம்ம மடிப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த மடிப்பு பேக் சைடில் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உள் சேலை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. போட்டு முந்தி வந்துட்டு பேக் சைடு வந்து என் ஷோல்டரில் இருக்குது, ஃப்ரண்ட் வந்துட்டு பேக் சைடில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேலன்ஸ் சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரியை வந்துட்டு
ஒரு மடிப்பு தெரியுதா, ஒரு மடிப்பு மடிச்சுட்டு லைட்டாக ஸ்லைடாக இப்படி கொண்டு வந்தீங்கனாலே அது ஸ்டாப் ஆயிடும். இந்த இடத்துல அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் ஆனதுலேருந்து நம்ம இன்னொரு மடிப்பு, அதாவது இன்சைடு உள்ளதாக இருக்கணும், மடிப்பு வெளியே வந்துடக்கூடாது. ஸோ நம்ம உள்ளதாக மடிக்கணும். ஓகே. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சும்மா நார்மலாக ஒரு சின்ன மடிப்பு இருக்கு இல்லையா. இந்த இடத்த வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு மேலே இந்த மடிப்பு வரும். ஸோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் வெளியே ரொம்ப மெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அதை சரி செஞ்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த வந்துட்டு நல்லா கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்த அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ரொம்ப மெஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ரைட் சைடு இருக்க இந்த மடிப்பை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே நீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க மடிப்பு 1 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ மடிச்சாச்சு. ஸோ இந்த இடமெல்லாம் உள்ள மெஸ்ஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் மேலே நீட்டாக வரணும். முந்தி வந்து மேலே வந்த அப்புறம் அதை வந்துட்டு ஃபுல்லாக அந்த முந்தி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக சுற்றிக்கலாம் நீட்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தடவை அதை அலைன் பண்ணி அதை நீட்டாக சுற்றணும். இந்த எக்ஸ்ட்ரா முந்தி இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வச்சு பின் பண்ணக்கூடாது. ஸோ கீழே வச்சு தெரியாத மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். ஃபைனலி பாக்ஸ் ஃபோல்டிங் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.